ആദ്യം ഞങ്ങൾ മലയാളി പെൺകുട്ടി എങ്ങനെ വന്നു സിനിമയുടെ ക്യാരക്ടേഴ്സും ഇന്റലിജന്റ് ആയിട്ട് செலக்ட் ஆயிருந்து அவரோட என்ன ചോദിക്കാറ് ஆமா என்னது ஒன்னு என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க இதுதான் இல்ல நான் இது ரொம்ப இவ கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர் அதுல ஒரு மெச்சூரிட்டி வேணும் அதுல கிளைமேக்ஸ்ல வந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணும் சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமென்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கும்போது தேடும்போது ஃபர்ஸ்ட் இவ போட்டோ வந்தது ரிஜெக்ட் பண்ணிட்டேன் பார்த்ததையும் செட் ஆகாதுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ என்னன்னா ஒரு ஷார்ட் பிலிம் அதுல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது அதை பார்த்துட்டு ஓகே அப்பனா இந்த பொண்ணு அப்புறம் திருப்பி பார்த்தா அப்புறம் கெட்டப்ல மாத்தி பார்த்தா ரொம்ப கரெக்டா 100% பெர்ஃபெக்ட் காஸ்டிங் தோணுச்சு നാച്ചുറൽ ആക്ടിങ് ஆமாமா ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங் ഇപ്പൊ തമിഴിൽ ഒരുപാട് കോമഡി ആയാലും കോമഡിക്ക് വേണ്ടി ചെയ്യുന്നില്ല എല്ലാം നാച്ചുറൽ ആയിട്ടാണ് വരുന്നത് ഇപ്പൊ ടൂറിസ്റ്റ് ഫാമിലി ഒക്കെ തന്നെ അതുപോലത്തെ ഒരു മൂവി തന്നെയാണ് ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അതിലും ആ പയ്യനൊക്കെ നല്ല രസമായിരുന്നു அவளுக்கு இன்டர்வியூ பிடிக்கல மைக்கு தூக்கி பிடிக்கலையும் போயிட்டாங்க ശശികുമാർ സാറ് വന്നിരുന്നാണ് അത് നന്നായിട്ട് എല്ലാവരും ഭയങ്കര റിവ്യൂ ഉണ്ടായിരുന്നു ഇവിടെ ഞങ്ങളെല്ലാവരും കണ്ടിരുന്നു നല്ല അഭിപ്രായമായിരുന്നു എല്ലാവരും പറയുന്നത് അതുപോലത്തെ ഒരു മൂവി അതുപോലത്തെ ഒരു എഴുത്ത് ഒക്കെ ആയിരിക്കുമെന്നാണ് എന്റെ വിശ്വാസം അല്ലെ അപ്പൊ എഴുത്തിൽ ഇങ്ങനെ കോമഡി വരുന്നത് എങ്ങനെ ഇദ്ദേഹത്തെ കണ്ടെങ്കിൽ കോമഡി ഒന്നാണ് അത് ആദ്യമേ ഇദ്ദേഹം ഉണ്ടായിരുന്നു எனக்கு ஏதோ ஒண்ணு கொஞ்சம் புரியுது டீப்பா போகும்போது புரியல எழுதும் போது இவ்வளவு காமெடி இருந்துச்சா இல்ல காமெடி ஹியூமர்ல ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட்ல ஹியூமர் இருந்தனால்தான் ராஜு உள்ள வந்தவர் ஏன்னா ராஜு தான் பெஸ்டா இது பண்ண முடியும் ஹியூமர் இருக்கு இல்லையா இல்ல ஆக்டர் ஆஃப்டர் பவுண்ட் we finished the bound script and we registered it it was completed எல்லாமே முடிஞ்சது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இவர் வந்ததனால இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு அந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணனும்னா பயங்கர மெச்சூர்டா நடிக்கணும் டுவர்ட்ஸ் தி எண்ட் பயங்கர மெச்சூர்டா நடிக்கணும் ஆனா பிகினிங்ல ஃபுல்லா வந்து அந்த இன்னசென்ஸோட வல்னரபிலிட்டியோட இருக்கிற ஒரு தத்தி பையன் அந்த வல்னரபிலிட்டியோட இருக்கிறவன் அந்த முட்டாள்தனங்களும் தெரியணும் அந்த இன்டெலிஜென்ஸும் லாஸ்ட்ல தெரியணும் அப்ப ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்ப இவருக்கு ஹியூமர் வந்து ஈஸி இவருக்கு எனக்கு அதுல டவுட்டே இல்லை ஆனா இவர் சீரியஸ் கேரக்டர் தான் எப்படி பண்ணுவாருன்றது தான் நான் என்னை சர்ப்ரைஸ் பண்ணது வந்து என்னன்னா எமோஷனலா பண்றதுல சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணாரு இது பண்றது ஈஸி ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട് ഇത് ആക്ച്വലി ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട് ഇത് റിയൽ ക്യാരക്ടർ തന്നെയാണോ ഈ അഭിനയിക്കുന്നത് കാരണം എനിക്കൊരു ഡിഫറൻസ് ഫീൽ ചെയ്യുന്നില്ല ആളാ ക്യാരക്ടറായിട്ട് തന്നെ ജീവിച്ചോണ്ടിരിക്കുന്ന പടത്തില് അല്ലല്ല എല്ലാം ചെയ്തിട്ട് ഇങ്ങനെ ഒന്നും ചെയ്യാത്ത പോലെ ഇങ്ങനെ நேச்சுரல் ஃப்ளோ இருக்கு இப்போ என்னன்னா நிறைய ஷாட்ஸ் வந்து நான் சிங்கிள் ஷாட்டா போகும்போது இவர் நடிச்சுதான் ஆகணும் ஃபேக் பண்ணவே முடியாது அப்போ ஒரு எஃபிஷியன்டான ஆக்டர் இல்லைன்னா கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிருப்பார் இல்லையா இஸ் a very brilliant ஆக்டர் என்னன்னா நம்ம அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சிங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் சூப்பரா அந்த ஃப்ளோல அழகா உள்ள போயிடுவாரு அது கரெக்டா பண்ணிடுவாரு பவ்யா பத்தி நான் மென்ஷன் பண்ணோம் மெயினா பவ்யா வந்து இல்ல பவ்யா வந்து ஒரு சும்மா ஒரு கிளாமர் டால் மாதிரி அப்படிதான் நிறைய பண்ணிருக்கா டீப்பா கேரக்டர்ஸ் பண்ணதில்லை பட் இந்த படத்துல அவளை வெறும் அவன் அந்த மாதிரிதான் தெரியும் பட் ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு சீன்ல காமிச்சிருப்பா உண்மையிலேயே ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர் கிவிங் தட் ஷேட் ஆஃப் பவ்யா ஐ எம் ரியலி ப்ரௌட் ஏன்னா அந்த மாதிரி உன்னை யாரும் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி பண்ணதில்லை எக்ஸ்ப்ளோர் ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப தமிழ் தெரியல தமிழும் கொஞ்சம் தான் தெரியும். She's an introvert type. She's not talking much. I am not an introvert. அது நான் கேக்குறேன் இத பேசுறாங்க. மலையாள characters not introvert. தமிழ் புரியும் ஆனா அங்கதான் பிறந்தேன் நான் சென்னையில. சரி தமிழ்ல பேசுறேன். ராஜு நல்லா இருக்காங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க இல்ல உங்களுக்கு பாத்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றேன் கமெண்ட்ல யார்
അല്ല നിങ്ങൾ കോൺഫിഡൻസ് ആയിട്ടാണ് എല്ലാവരും വന്നിരിക്കുന്നത്. പിന്നെ വിജയ് ട്വീറ്റ് ചെയ്തെന്ന് പറയുന്നു. അപ്പൊ ഭയങ്കരമായിട്ട് விஜய் சார் விஷ் பண்ணது நான் ட்வீட் பண்ணேன். விஜய் சார் ட்வீட் தப்பா சொல்லிடு. இல்ல சாரி மை மிஸ்டேக். ஓகே சொல்லு. அவ்வளவுதான்.